ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சி ஹெல்மெட்டை போட்டுக்கணும். வண்டி போட்ட போகும்போது ஹெல்மெட் போறது நல்லதுதான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது ரட்சிப்புல எனக்கு என்ன நடந்ததுங்கிற அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:5 நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நம்ம இருளின் பிள்ளை கிடையாது, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சம்னா அறிவின் பிள்ளைகள், அறிவு இருக்கிற பிள்ளைகள். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் குறித்த வெளிச்சம், அறிவுள்ள பிள்ளைகள். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரிகளை தூங்குவார்கள், வெறிகொள்ளுகிறவர்கள் ராத்திரியை வெறிகொள்ளுகிறார்கள். பகலுக்குரியவர்களாகி நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அப்படிங்க யார் சொல்றார்? மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவுள். இந்த உலகத்தில் 3 விதமான குரூப் இருக்காங்க. ஒரு குரூப் மக்கள் செத்து போன மக்கள், டெட் பீப்புள்ஸ். டெட் பீப்புள்ஸ்னா ஆவியில் மரித்தவர்கள், தேவனோட தொடர்பு இல்லாதவர்கள். முன்னே மரித்தவர்களாக இருந்த நம்மங்கிறார் பார்த்தீங்களா, அப்படி டெட் பீப்புள், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலாக டெட்டு. இன்னொரு மக்கள் ஸ்பிரிச்சுவலாக டெட்டு கிடையாது, ஸ்பிரிச்சுவலாக மரித்தவர்கள் கிடையாது, ஆனால் தூங்குகிறவர்கள். சிலர் டெம்ப டீப்பாக தூங்கிட்டு இருக்கும்போது போயிட்டாமலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அடுத்தவங்கன்னா அத்தாடி அப்படின்னோம்னா இருக்கேன் என்ன போகலை, ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பார்த்தோம்னா அத்தாடி போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? நம்மெல்லாம் செத்து போன ஆட்கள் இல்லை, ஆனால் நிறைய மக்கள் தூங்குகிற ஆட்கள். ரசிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோதான். ஆனால் அந்த உலகம் எப்படி நடக்குதோ, அந்த உலகத்தில் என்ன காரியங்கள் போதோ அதோடு அப்படியே இசைந்து அப்படியே போகக்கூடியவர்கள். பெரிய ஒரு எதிர்பார்ப்போ, பெரிய ஒரு நம்பிக்கையோ, ஒரு வித்தியாசமாக வாழணுங்கிற எதிர்பார்ப்போ கிடையாது. சிலர் மக்கள் தான், அந்த 3வது குரூப் மக்கள் தான் விழித்து கொண்டு தெளிந்த ஆளாக இருக்காங்க, அவேக்காக இருக்காங்க, தெளிந்த புத்தி இருக்குது. நமக்கு 2 சோர்ஸ்லேருந்து தாட்டு வரும். ஒன்று நரகத்திலேருந்து வரும், பிசாசிலேருந்து வரும். அழிவின் எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், விரக்தியின் எண்ணங்கள், நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய, அதாவது அதைரியப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் பிசாசிலிருந்து வரும். இன்னொரு எண்ணங்கள் தேவன்கிட்டருந்து வரும். அந்த ஆபத்தான எண்ணங்கள் மனதில் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஆமாம் வாழ்ந்து என்ன பண்ண அப்படின்னு எண்ணம் வரும். அந்த எண்ணங்க இருந்தோம் பிசாசிலிருந்து வந்துச்சு. அழிவின் எண்ணங்கள் பிசாசிலிருந்து வந்துச்சுன்னா அழிவின் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின், மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கு? நாக்கில் இருக்கு. ரோமர் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன் சமாதானம். முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறது? சிந்தையில் ஆரம்பிக்குது. ஒன்று மரண சிந்தையாக இருக்கலாம், இல்லைன்னா ஜீவ சிந்தையாக இருக்கலாம். அது அடுத்த என்னமா மாறும்? பேச்சா மாறிடும். அழிவின் எண்ணங்கள் அழிவின் வார்த்தைகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் சொல்றாரு, நம் தூங்குகிற ஆள்ல, இருளின் பிள்ளைகள் அல்ல, அறிவில்லாத பிள்ளைகள் அல்ல, அறிவின் பிள்ளைகள் சொல்லிட்டு பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டு. 9 முக்கியம், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல். நம்முடைய எதிர்காலங்கிறது கோபாக்கினை கிடையாது. நம்முடைய எதிர்காலங்கிறது தேவனுடைய தண்டனையோ தேவனுடைய நியாய தீர்ப்போ கிடையாது. நமக்கு கோபாக்கினை கிடையவே கிடையாது. எல்லா கோபாக்கினையும் இயேசு மேலே விழுந்துருச்சு. 8 திரும்பி வாசிக்கிறேன். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். 2 ஆயுதங்களை போட்டுக்க சொல்றாரு. அதாவது பாதுகாக்கக்கூடிய 2 ஆயுதங்களை போட்டுக்க சொல்றாரு. விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட்டை போட்டுக்குங்கிறார்.
நம்பிக்கை என்னும் ஹெல்மெட்டை போட்டுக்குங்கிறார். இந்த மூணுமே எப்பவுமே இணைஞ்சு போகிறது. 1 சொல்றார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவையில் அன்பே பெரியதுங்கிற. ஏன்னா அன்பு தான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிச்சு. அதனால தான் விசுவாசம் வேலை செய்யுது, அதனால தான் நம்பிக்கை வேலை செய்யுது. நான் சொன்னது புரியுதுங்களா? அன்பே பெருசுனா அன்பு தான் நமக்கு அன்பின் அடிப்படையில் திட்டம் போட்டார். சொல்றாரு, விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும். மார்க்கவசம்னா யுத்தத்துக்கு போகிறவன் பிரஸ்ட் பிளேட் போடுறான், அந்த இடத்துல மார்க்கவசம் போடுறான். உள்ளதான் 2 முக்கியமான ஆர்கன் இருக்கு இங்கே. ஒன்று இருதயமும் நுரையீரலும் இருக்கு உள்ள. இது இந்த போன் இந்த இதுக்குள்ள இருக்கு. நம்ம நடந்து போகிறதுக்கு நம்மளுடைய லங்ஸ் அவசியம். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் லங்ஸுடைய ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு இருதயம் முக்கியம். 2 முக்கியம். விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன்னா, தேவனோட அன்பை குறித்த அறிவு இருக்குதுன்னா, இருதயமும் லங்ஸும் பாதுகாக்கிறது போல ஒரு ப்ரொடெக்டிவ் ஆர்கன் மாதிரி இருக்குது. அப்புறம் சொல்கிறாரு, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சி. ஹெல்மெட்டை போட்டுக்கணும். வண்டி போட்ட போகும்போது ஹெல்மெட்டு போகிறது நல்லது தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது ரட்சிப்பில் எனக்கு என்ன நடந்ததுங்கிற அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கணும். கர்த்தர் நல்ல திட்டம் வச்சிருக்கிறார், எனக்காக நல்ல நோக்கம் வச்சிருக்கிறார். எனக்காக தேவன் வைத்திருக்க திட்டங்கள் அனைத்தும் நன்மையானது, ஒளிமயமான எதிர்காலம், வெற்றியான எதிர்காலம், சக்ஸஸான ஒரு எதிர்காலம் எனக்கு வைத்திருக்கிறாருங்கிற அந்த எண்ணம், சிந்தை உங்கள் மனதில் அப்படியே சிறை பிடித்து அப்படி உறுதியாக நிற்கிறதுனா, பிசாசு கொண்டு வந்த எந்த எண்ணங்களும் இந்த ஹெல்மெட்டில் பட்டுன்னு விழுந்துடும். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுலேருந்து வெளியே வருவேன், சக்ஸஸாக வருவேன், என்னை கொண்டு தேவன் செய்ய நினைச்சதெல்லாம் செய்வேன் நினச்சது ஆழமான நம்பிக்கை உள்ளே இருந்துச்சுன்னா, பிசாசு எந்த அக்னி ஆஸ்திரங்களை பட்டா கூட தொங்கின்னு சத்தம் கேட்கும். ஏன்னா ஒரு எண்ணம் வந்த உடனே தெரியும் உங்களுக்கு, ஆனால் உள்ளே போகாது. ஏன் உள்ளே போகுதுன்னா, இன்னொரு எண்ணம் ஆளுகை செய்து அப்படி கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே அதை ஆளுகை செய்யும்போது இந்த எண்ணம் உள்ளவே வராது. 1000 பேர் சொல்லுவாங்க, உனக்கு எதிர்காலமே கிடையாதுமா, உனக்கு விமர்சனமே கிடையாதுமா. இதான் யார்? என்னது? பிசாசுடைய அக்னி அஸ்திரங்கள். தேவன் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகளை குறித்த எண்ணம் வந்துச்சுன்னா எந்த எண்ணமும் உள்ள வராது.